Dear plus 1 commerce students, good morning. We shall continue the 19th lesson in the plus 1 commerce, sources of business finance. Today our topic is 19.03, factors influencing the choice of business finance. Factors influencing the choice of business finance. தொழில் நிதி மூலங்களை தேர்ந்தெடுப்பதற்கான காரணிகள். ஏன்னா இந்த காரணிகள் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த காரணிகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நாம் அந்த தொழில் நிதிக்கான மூலங்களை தெரிவு செய்கிறோம். There are various factors influencing the choice of source of business finance. These factors are briefly discussed below. அப்படி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா, காஸ்ட், நிதி திரட்டுவதற்கு ஆகக்கூடிய செலவு, ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபர்ம், நிறுவனத்தோட நிதித்திறன், ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், தொழில் அமைப்புகள், டைம் பீரியட், கால அளவு, ரிஸ்க் ஃபேக்டர், வணிக இடர், கண்ட்ரோல், கட்டுப்பாடு, நிர்வாக கட்டுப்பாடு, ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சி நிலை, கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ், நிறுவனத்தோட கடன் தர மதிப்பீடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will discuss one by one. The first factor, cost. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸில் முதல் ஃபேக்டர் வந்து காஸ்ட், நிதி திரட்டுவதற்கு ஆகக்கூடிய செலவு. ஏன்னா எவ்வளோ செலவாகுதுங்கிறத பார்த்து தான் அது நமக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவோம். பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஹாவ் டு அனலைஸ் த காஸ்ட் ஆஃப் மொபிலைசிங் அண்ட் யூட்டிலைசிங் தி ஃபண்ட்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ், where the interest rate is relatively lower, public deposits like debentures, term loans, etc. may be desirable options. தொழில் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதற்கு முன்பு அதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவுங்கிறத ஆய்வு செய்யணும். உதாரணமாக, வட்டி விகிதம் குறைவாக இருந்துச்சுன்னா இந்த பொது வைப்பு, பப்ளிக் டெபாசிட்ஸ், கடன் பத்திரம், டிபெஞ்சர், குறித்த கால கடன், டேர்ம் லோன்ஸ், இதெல்லாம் வந்து விரும்பத்தக்க வழிமுறைகளாக இருக்கும். ஏன்னு கேட்டால் வட்டி விகிதம் குறைவாக இருக்கிறப்ப இதுவெல்லாம் வந்து சரியான ஆப்ஷனாக இருக்கும். பங்குகளை வெளியிட வேண்டிய செலவை விட நிதி திரட்டுவதற்காக கூடிய செலவு இந்த வகையில் குறைவாக இருக்கும். Then the second one is financial capacity of the firm, நிறுவனத்தோட நிதித்திறன். Financially sound enterprises have capacity to pay the interest promptly and return the capital at the stipulated time. On the other hand, if the firm is not financially stable, it has to depend on owned sources of funds. நிதிநிலை வலுவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கரெக்டாக அந்த காலத்தில் வட்டியை உடனே செலுத்திடலாம். மூலதனத்தை குறிப்பிட்ட காலத்தில் அந்த குறிப்பிட்ட தேதியில் திரும்ப செலுத்தலாம். அத்தகைய திறனை நிதிநிலை வலுவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெற்றிருக்கிறது. வாங்கின கடனை உரிய தேதியில் திரும்ப செலுத்த முடியும், அதற்குள்ள வட்டியையும் அப்பப்போ செலுத்த முடியும். அத்தகைய நிறுவனங்கள் வந்து நிதி தேவைக்காக புற ஆதாரங்களை நாடலாம்.
வெளியிலேருந்து கடன் வாங்கலாம். வாங்கினா நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும். அதுக்கான ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. நிலையற்ற நிதிநிலையை கொண்டுள்ள நிறுவனங்கள், ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் இல்லை அப்படின்னு சொன்னால், நிதிநிலை அவ்வளவு நன்றாக இல்லைன்னு சொன்னால், அந்த நிறுவனங்கள் தங்களோட சொந்த நிதி ஆதாரங்களை பயன்படுத்துறது நல்லது. Then the third one is forms of organization, தொழில் அமைப்புகள். The choice of source of funds depends on the form of organization. Sole proprietor and the partnership firms cannot issue shares and debentures. They have to depend on short-term sources like bank finance, leasing, hire purchase, factoring, etc. On the other hand, companies, government organizations and cooperative organization mobilize funds both from long-term sources like shares, debentures, public deposits, etc. and from short-term sources. என்ன சொல்கிறாங்க, நிதி ஆதாரத்தை தேர்வு செய்வதுங்கிறது தொழில் அமைப்போட நெருங்கிய தொடர்பு கொண்டது. தனி வணிகம் கூட்டாண்மை நிறுவனங்கள் பங்குகளை, கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு செய்ய முடியாது. ஏன்னா சட்டப்படி அது இயலாது. தனி வணிகம் கூட்டாண்மை நிறுவனங்கள் பங்குகளை, கடன் பத்திரங்களை வெளியிட முடியாது. எனவே அந்த நிறுவனங்கள் வங்கி கடன், குத்தகை, வாடகை கொள்முதல் நிதி, கடன் வசூல் முகமை, இந்த மாதிரி உள்ள குறுகிய கால நிதி ஆதாரங்களை சார்ந்து நிதி திரட்டலாம். கூட்டு பங்கு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், பொது வைப்பு, நீண்டகால நிதி ஆதாரங்கள்லேருந்து நிதி திரட்டும் வாய்ப்பை அவங்களுக்கு வழங்கியிருக்கு, கொடுத்துருக்கு. Then the fourth one is time period, கால அளவு. The period for which the business finance is required determines the suitable source. For instance, where the funds are required for shorter period, bank finance like overdraft, cash credit, bills, discounting, mortgage, pledge, leasing, hire purchase, factoring and so on are suitable sources. Funds required for longer period can be tapped from issue of shares, debentures, bonds, term loans and the like. தொழில் நிதி அது தேவைப்படக்கூடிய கால அளவை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, குறைந்த காலத்திற்கு மட்டுமே நிதி தேவைப்படுறப்ப வங்கி நிதி ஆதாரங்களான வங்கி மேல்வரை பற்று, ரொக்க கடன், மாற்றுச்சீட்டு வட்டம் செய்தல், அடமானம், அடகு கடன், குத்தகை, வாடகை கொள்முதல் நிதி, கடன் வசூல் முகமை போன்ற நிதி ஆதாரங்கள் சரியானதாக இருக்கும், சரியான வழிமுறையாக இருக்கும். நீண்ட காலத்திற்கு நிதி தேவைப்படுறப்ப பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், குறித்த கால கடன்கள் போன்றவை சிறந்த நிதி ஆதாரங்களாக இருக்கும். Then the next factor is risk factor, வணிக இடர். Owned funds do not invite any risk, while using the borrowed funds entails a lot of risk. The probable default in paying interest and capital The probable default in paying interest and capital may lead to the liquidation of the business enterprises, besides damaging the reputation of the business concern in the business world. சொந்த நிதி ஆதாரங்களை பயன்படுத்துவதில் எந்த இடர்களுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் கடன் நிதியை பயன்படுத்துகிறப்ப அது ஆபத்தில் முடியலாம். ஏன்னா வட்டி மற்றும் முதல் தொகையை திருப்பி செலுத்த தவறுனா நிறுவனங்களே கலைப்புக்குள்ளாக நேரிடலாம். இதனால் வட்டியும் முதல் தொகையும் வாங்கின கடன் தொகையை உரிய தேதியில் செலுத்த முடியல அப்படின்னு சொன்னால் அது வெளியில் தெரிஞ்சு
அந்த நிறுவனங்களோட நற்பெயருடன் வெகுவாக பாதிக்கப்படும். நிறுவனமே கலைக்க நேரிடலாம். Then the next factor is control, நிர்வாக கட்டுப்பாடு. Equity shareholders are real owners of the corporate enterprises. Equity shareholders are the real owners of corporate enterprises. They exercise a complete control over the management of the company. If the existing shareholders do not like to lose their control, they must not issue more equity shares to supplement the financial sources. Contrarily, borrowed sources of funds will not disturb the control exercised by the company management. Hence, borrowed source is suitable for maintaining the administrative control of the company. நேர்மை பங்குதாரர்கள் தான் நிறுவனத்தினுடைய உண்மையான உரிமையாளர்கள். நேர்மை பங்குதாரர்கள் தான் நிறுவனத்தினுடைய உண்மையான உரிமையாளர்கள். அவங்க நிறுவனத்தோட நிர்வாகத்தின் மீது முழுமையான கட்டுப்பாடை செலுத்த உரிமை பெற்றவர்கள். அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. தற்போதுள்ள பங்குதாரர்கள் நிர்வாக கட்டுப்பாட்டை அவங்களே வச்சுக்கணும்னு விரும்பினாங்கன்னா நிதி தேவைக்காக அதிக பங்குகளை வெளியிடக்கூடாது. அவங்க கடன் ஆதாரங்களை நாடலாம். கடன் ஆதாரங்கள் நிறுவனத்தோட கட்டுப்பாட்டை எந்த விதத்திலையும் பாதிக்கிறது இல்லை. ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சி நிலை. A new business enterprise finds it hard to mobilize the business finance than an established firm. Therefore, it may have to rely on the owned sources in the initial stage. Once the business enterprise has established itself in the business world, they can tap borrowed source of funds and offer it assets as security therefor. வளர்ந்த ஒரு நிறுவனத்தை காட்டிலும் புதிதாக தொழில் தொடங்கிய ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுல சிரமங்களை, கஷ்டங்களை, இன்னல்களை சந்திக்கலாம். நிறுவனங்கள் தொடக்க காலத்தில் தனது சொந்த நிதி ஆதாரங்களையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. ஆனால் வியாபார உலகில் அந்த நிறுவனம் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பிறகு தன் சொந்த சொத்துக்களை பிணையமாக வைத்து எளிதாக வெளியிலிருந்து கடன் பெறலாம். அப்புறம் புற ஆதாரங்கள், அகநீதி ஆதாரங்களையும் முயற்சிக்கலாம். Then the last factor is credit worthiness of firms. நிறுவனத்தோட கடன் தர மதிப்பீடு. Some sources of funds like debentures and creditors requires the business firms to mortgage the assets. This hurts the credit worthiness of the business concern in the financial market. Contrarily, business concerns do not have to mortgage its assets when they mobilize the funds through sources like share capital, retained earnings, unsecured loans, etc. And thereby maintaining the good image in the financial market. கடன் பத்திரங்கள் மற்றும் சரக்களிப்போட்ட கடன் பெறுதல் போன்ற சில நிதி ஆதாரங்கள் நிறுவன சொத்துக்களை அடமானம் செய்ய வழிவகுக்குது. இதன் விளைவாக நிதி சந்தையில் கடன் பெற்ற நிறுவனங்களோட கடன் தர மதிப்பீடு வெகுவாக குறையும். அதுக்கு மாறா பங்கு முதல் இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம், பிணையற்ற கடன், இதன் மூலமாக நிதி திரட்டுறப்ப நிறுவனத்தோட சொத்துக்களை அடமானம் செய்ய வேண்டியது இல்லை. இது நிதி சந்தையில் நிறுவனங்களோட நற்பெயரை அதிகமாக்க உதவும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.